தமிழ்நாட்டின் சரணாலயங்களில் முதலாவதாக இடம்பெற்றிருப்பது வேடந்தாங்கல். இது செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ளது. மிகவும் பழமையான பறவைகள் சரணாலயம். இதன் பரப்பளவு 30 ஹெக்டேர். இது 1936இல் சரணாலயமாக அறிவிக்கப்பட்டது. 2022இல் ராம்சார் தலமாக அறிவிக்கப்பட்டது. அடுத்ததாக கரிக்கிளி பறவைகள் சரணாலயம். இதுவும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ளது. வேடந்தாங்கலுக்கு மிக அருகில் உள்ளது. 61 ஹெக்டேர் நிலப்பரப்பில் உள்ளது. 1988ஆம் ஆண்டு பறவைகள் சரணாலயமாக அறிவிக்கப்பட்டது. 2022இல் ராம்சார் தலமாக அறிவிக்கப்பட்டது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது புலிக்காட்டேரி. இது திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ளது. இந்தியாவின் 2வது பெரிய உப்பு நீர் ஏரியாகும். 15,367 ஹெக்டேர் பரப்பளவில் உள்ளது. 1980இல் பறவைகள் சரணாலயமாக அறிவிக்கப்பட்டது. குளிர்காலங்களில் ஆயிரக்கணக்கான பூநாரைகள் இங்கு வருவதால் இது பூநாரை திருவிழா தலம் என்றும் கூட அழைக்கிறார்கள். நெக்ஸ்ட் நாம் பார்க்குறது உதயமார்த்தாண்டபுரம் பறவைகள் சரணாலயம். இது திருவாரூர் மாவட்டத்தில் உள்ளது. 45 ஹெக்டேர் பரப்பளவில் அமைந்துள்ளது. 31/1998 டிசம்பர் அரசாணை 1999ஆம் ஆண்டு முதல் பறவைகள் சரணாலயமாக அமலுக்கு வந்தது. 2022இல் ராம்சார் தலமாக அறிவிக்கப்பட்டது. அடுத்ததாக வேட்டங்குடி பறவைகள் சரணாலயம். இது சிவகங்கை மாவட்டத்தில் உள்ளது. 38.4 ஹெக்டேர் பரப்பளவை கொண்டுள்ளது. 1977ஆம் ஆண்டு சரணாலயமாக அறிவிக்கப்பட்டது. இதில் பெரிய கண்மை, சிறிய கண்மை, வேட்டங்குடி கண்மை என்ற 3 குளங்கள் உள்ளன. வெள்ளோடு பறவைகள் சரணாலயம். இது ஈரோடு மாவட்டத்தில் அமைந்துள்ளது. 77 ஹெக்டேர் பரப்பளவு கொண்டுள்ளது. 2000இல் பறவைகள் சரணாலயமாகவும் 2022இல் ராம்சார் தலமாகவும் அறிவிக்கப்பட்டது. வடுவூர் பறவைகள் சரணாலயம். இது தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ளது. 128 ஹெக்டேர் பரப்பளவை கொண்டுள்ளது. 1999ஆம் ஆண்டு பறவைகள் சரணாலயமாக அறிவிக்கப்பட்டது. 2022இல் ராம்சார் தலமாகவும் அறிவிக்கப்பட்டது. கரைவெட்டி பறவைகள் சரணாலயம். இது அரியலூர் மாவட்டத்தில் உள்ளது. இதன் பரப்பளவு 453 ஹெக்டேர். 1999ஆம் ஆண்டு பறவைகள் சரணாலயமாகவும் 2022இல் ராம்சார் தலமாகவும் அறிவிக்கப்பட்டது. கூந்தன்குளம் பறவைகள் சரணாலயம். இது திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இதன் பரப்பளவு 129 ஹெக்டேர். 1994ஆம் ஆண்டு பறவைகள் சரணாலயமாகவும் 2021இல் ராம்சார் தலமாகவும் அறிவிக்கப்பட்டது. கஞ்சிரன்குளம் பறவைகள் சரணாலயம். இது ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ளது. இதன் பரப்பளவு 104 ஹெக்டேர். 1989ஆம் ஆண்டு பறவைகள் சரணாலயமாகவும் 2022இல் ராம்சார் தலமாகவும் அறிவிக்கப்பட்டது. சித்திரங்குடி பறவைகள் சரணாலயம். இது ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. 47.6 ஹெக்டேர் பரப்பளவை கொண்டுள்ளது. 1989ஆம் ஆண்டு பறவைகள் சரணாலயமாகவும் 2022இல் ராம்சார் தலமாகவும் அறிவிக்கப்பட்டது. மேல் கீழ் செல்வனூர் பறவைகள் சரணாலயம். இது ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இதன் பரப்பளவு 593 ஹெக்டேர். 2010இல் பறவைகள் சரணாலயமாக அறிவிக்கப்பட்டது. தீர்த்தங்கள் பறவைகள் சரணாலயம். இதுவும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. சுமார் 29.3 ஹெக்டேர் பரப்பளவில் அமைந்துள்ளது. 2010இல் பறவைகள் சரணாலயமாகவும் 2024இல் ராம்சார் தலமாகவும் அறிவிக்கப்பட்டது. சக்கரக்கோட்டை பறவைகள் சரணாலயம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. சுமார் 230.5 ஹெக்டேர் பரப்பளவில் அமைந்துள்ளது. 2012இல் பறவைகள் சரணாலயமாகவும் 2024இல் ராம்சார் தலமாகவும் அறிவிக்கப்பட்டது. ஊசுடு பறவைகள் சரணாலயம். இது புதுச்சேரியிலும் ஓரளவு தமிழ்நாட்டிலும் அமைந்துள்ளது. 331.7 ஹெக்டேர் பரப்பளவில் அமைந்துள்ளது. 2015இல் பறவைகள் சரணாலயமாக அறிவிக்கப்பட்டது. 2022இல் ராம்சார் தலமாகவும் அறிவிக்கப்பட்டது. கழுவேலி பறவைகள் சரணாலயம். இது விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ளது. 2021இல்